தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு இனிய சிறப்பான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை செக் பண்ணுறோங்க. அப்படியே கூட லைக்கும் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி பார்த்தீங்கன்னா நவம்பர் 13/11/2024 ஆகிறது. நம்ம தமிழகம் முழுவதும் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை நாம் அறிவித்தபடியே தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு முதல் இன்று அதிகாலை வரைக்கும் கடலோர மாவட்டங்களை நீண்ட நேரம் விட்டு கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பரவலாகவே பதிவாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இதில் புதுச்சேரி, அதாவது புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம் வடக்கு பகுதி, குறிப்பாக கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மையமாக வைத்து நேற்று இரவு முதல் தற்பொழுது வரைக்கும் விட்டு பரவலாக கனமழையும் சில நேரங்களில் மிக கனமழையும் தற்பொழுது வரைக்கும் பதிவாகி வருகிறது. எனவே கடலோர மாவட்ட மக்கள் தயவு செய்து கவனமாக இருங்க. நவம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு விட்டு பெய்து கொண்டே இருக்கும். எனவே இப்போ தொடங்கிருச்சு. இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கடலோர மாவட்டங்களில் விட்டு மழைப்பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். கடலோர மாவட்டங்களில் அதாவது குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், பழையவர்காடு, பொன்னேரி, மரக்காணம், செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, நாகப்பட்டினம், கோடியக்கரை, வேதாரண்யம், சென்னை முதல் வேதாரண்யம் வரைக்கும் இடைப்பட்ட அனைத்து கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே விட்டு இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு தொடர்ந்து விட்டு பதிவாகும். டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை உண்டுங்க. டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது, வட உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது. இன்று பார்த்தீங்கன்னா மழை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தமிழகம் முழுவதும் மழை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம் நம்ம பக்கத்தில் இப்போ தான் இருக்குது. நம்ம பக்கத்தில் ஒரு காற்று சுழற்சி, தீவிர காற்று சுழற்சியாக தற்பொழுது நீடித்து வருகிறது. இந்த சுழற்சி நம்ம தமிழ்நாட்டிற்கு தமிழகம் முழுவதும் அதிகமான மழை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்திய பெருங்கல் காற்று, அதாவது இந்திய பெருங்கல் நிலநடுக்கோட்டு இலங்கையிலிருந்து தெற்கு புறமிலிருந்து இந்த சுழற்சி நோக்கி நம்ம தமிழகம் நோக்கி ஈரப்பதம் மிகுந்த அதிகமான காற்று தற்போது தமிழ்நாட்டில் நுழைந்து வருகிறது. இதனால் மேற்கு மாவட்டங்களுக்கு தமிழகத்தில் எந்த நேரத்திலும் ஒரு சிறிய மலைமேகம் திடீரென்று மிகப்பெரிய மலைமேகமாக தீவிரமடைந்து எல்லா இடங்களுக்கும் மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கி மழை வாய்ப்புகள் அதிகம்தான். எல்லா இடங்களுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக திருவாரூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம், டெல்டா மாவட்டம் கடலோர பகுதிகளுக்கு விட்டு கனமழை பதிவாகும். டெல்டா உள்ளேயும் மழை பெய்யும். புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதும், அரியலூர், பெரம்பலூர், டெல்டா உள் மாவட்டங்களில் நேற்று இரவு முதல் அதிகாலை வரைக்கும் விட்டு மிதமான மழை, அதாவது தொடர்ச்சியாக சாரல் மழை அப்படிங்கிறது விட்டு பதிவாகிறது. இருந்தாலும் அது கனமழையாக மதியம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வட உள் மாவட்டம் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம், வட கடலோர மாவட்டம், சென்னை உட்பட சென்னை, செங்கல்பட்டு, வட கடலோர மாவட்டம், வட மாவட்டம் முழுவதுமே விட்டு கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் கனமழைக்கு வாய்ப்பு இன்னைக்கு தெரிகிறது. அதே போல் சேலம் மாவட்டம் முழுவதும், மேட்டூர், ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் விட்டு கனமழை பதிவாகும். தென் மாவட்டங்கள் முழுவதுமே மழைக்கு வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டங்கள் முழுவதுமே மிதமான மழை மேகம், கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு மேகமூட்டம் இருந்தாலும் அது மழைக்கு வாய்ப்பு அதிகம்தான். ஒரு சிறிய மலை மேகம் மிகப்பெரிய மலை மேகமாக மாறி தென் மாவட்டங்களுக்கும் மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மதுரை மாவட்டம், சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி, நாகர்கோவில், தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், தென் மாவட்டம், தென்கடலோர மாவட்டம், தென் உள் மாவட்டம், தென் மாவட்டங்கள் முழுவதுமே விட்டு கனமழை பதிவாகும். தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்குது. தென் மாவட்டங்களுக்கும் நவம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றுமழை மிக தீவிரமாக காணப்படும். எனவே தென் மாவட்டங்கள் முழுவதுமே இந்த சுற்றுலா அதிகமாக மழை பதிவாகும். எனவே தென் மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும். தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும். இந்த சுற்று மழை பொழிவு நவம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். அதுக்கப்புறங்க இந்த சுற்று மழை முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு நம்ம தமிழகம் நோக்கி வரப்போகுதுங்க. அந்த நிகழ்வு தான் புயலாக மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது.
அதாவது இது இந்த நிகழ்வு புயலாக மாறாது, கவலைப்படாதீங்க. இதெல்லாம் புயலாக மாறாது. இது வந்து ஒரு சுழற்சி, ஒரு காற்று சுழற்சி முதல் தீவிர காற்று சுழற்சி வரைக்கும் நம்ம தமிழகம் அருகே தற்பொழுது அமைந்து கொண்டு நல்ல மழை தற்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறது. இது நவம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழை கொடுக்கும். இது இந்த சுற்று முடிந்த பிறகு தான் ஒரு 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 வாரம் இடைவெளி விட்டு நவம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே ஒரு நிகழ்வு ஒன்று வரும். அந்த நிகழ்வு புயலாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. அந்த நேரத்தில் எம்ஜேஓ, அதாவது நிலநடுக்கோட்டில் இந்திய பெருங்கடல் பகுதி நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே எம்ஜேஓ வலுவாக நீடிக்கப் போகிறது. அந்த எம்ஜேஓ என்ன பண்ணும்னா அந்த சுழற்சி அப்போ அந்த நேரத்தில் அது உருவாகும். அது எம்ஜேஓ அங்கே நீடிக்கும், அந்த சுழற்சியும் அந்த நேரத்தில் என்ன பண்ண போகுதுன்னா உருவாக போகுது. அப்போ அந்த சுழற்சி ஒரு புயலாக மாறுவதற்கு இது வந்து என்ன பண்ணும்னா அதிகமான ஈரப்பதம் இந்த காற்று வந்து அதை வந்து வலுப்படுத்துவதற்கு அந்த சுழற்சி நோக்கி அனுப்பும். அப்போ பசிபிக் பெருங்கடல் காற்றும் இந்த சுழற்சி நோக்கி வரும், வட இந்திய குளிரலை காற்றும் அந்த சுழற்சி நோக்கி போகும், இந்திய பெருங்கடல் காற்றும் அந்த சுழற்சி நோக்கி போகும். ஸோ இப்படி 3 காற்றுமே அந்த சுழற்சிக்கு அதிக அளவில் கிடைத்து அது வந்து புயலாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே இதற்கு அடுத்து வருவது கண்டிப்பாக தீவிர நிகழ்வாக தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். இதை விட அதிகமான ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும். அது கண்டிப்பாக 40-45 சென்டிமீட்டரு அதிக மழை கூட கொடுக்கும். இந்த சிஸ்டம் போன பிறகு அடுத்து வருது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அந்த நிகழ்வு தான் அதிகமாக ஒரு அதிக மழை, அதிகமான ஒரு பாதிப்பு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த நிகழ்வு தீவிர நிகழ்விற்கு வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது. எனவே வடகிழக்கு பருவமழை இன்னும் தீவிரமாக இருக்குங்க. இன்னும் வலுவான சிஸ்டங்கள் இன்னும் இருக்குது. எனவே இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் மழை பெய்யாததுக்கு காரணம் குளிர் காற்று வந்தது, அது இல்லாமல் ஒரு நிகழ்வு இப்போ வருதுன்னா அந்த நிகழ்விற்கு பெரும்பாலும் நிலநடுக்கோட்டு காற்று அது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று கிடைக்கணும். அப்போ தான் வந்து அது குளிர் காற்றாக இருந்தாலும் சரி, குளிர் காற்று வந்து அந்த நிகழ்வை செயலுக்கு செய்யும். ஆனால் இந்த இந்திய பெருங்கடல் காற்று என்ன பண்ணும்னா எவ்வளவு தான் குளிர் காற்று அடித்தாலும் இது வந்து அந்த நிகழ்வை சக்தி கொடுத்து வலுப்படுத்த ஏற்படுத்தும். எனவே நவம்பர் இறுதி, டிசம்பர் இறுதி வரைக்கும், டிசம்பர் 30 அதாவது ஒரு பொங்கல் வரைக்கும், இந்த ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை எல்லா இடங்களுக்கும் தீவிரமாக காணப்படும். எனவே கவலைப்படாதீங்க. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை மிகவும் சிறப்பாக இருக்குது. நம்ம அறிவித்தபடி கண்டிப்பாக புயல்கள் வாய்ப்பு அதிகம் சொல்லியிருக்கோம். அது வரும். அது கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக வரும். நம்ம தமிழகம் நோக்கி 2 புயல்கள் நவம்பர் இறுதியில் ஒன்று, டிசம்பரில் ஒன்று இருக்குது. எனவே எல்லாருமே கவனமாக இருங்க. எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும், வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், டெல்டா மேற்கு உள் மாவட்டங்களுக்கு நவம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மழை பரவலாக கொடுக்கும். இந்த சுற்று போன பிறகு அடுத்த சுற்று தான் வலுவான ஒரு சுற்று. அது வந்து ஒரு புயலாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நன்றிங்க. நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். நன்றி.